இந்த வீடியோல HTML ஓட attributes பத்தி பார்க்க போறோம். The attribute is used to give the additional information about the tag. Tag பத்தின additional information கொடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி attributesலாம் யூஸ் ஆகுது. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா key equal to value. இங்க keyங்கிறது நம்ம என்ன attributes யூஸ் பண்றோம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது. அங்க value அப்படிங்கிறது அதுக்கு பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் h1 டேக் யூஸ் பண்றேன் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு h1 டேகும் p டேகும் எடுத்திருக்கேன். இங்க நான் இப்ப h1 கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் இது கலர் கொடுக்க முடியும். ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தோடனே விஎஸ் கோட்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டபுள் கோட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் நோட் பேட்ல எல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ்லாம் வராது. இப்போ நான் இதுக்கு கலர் கொடுக்க போகிறேன். COLOR கலர் கோலன். இப்போ என்ன கலர் வேணும்? ரெட். நான் வந்து ரெட்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட h1 டேக் கூட இருக்க எல்லா கண்டென்ட்டுமே எனக்கு ரெட் கலர் டிஸ்பிளே ஆகுது. இதுதான் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நம்ம இங்கே ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் இதுக்கு டேக்குள்ளே யூஸ் பண்ணுறதை வந்து இன்லைன் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் டேக் கீழே நான் இப்போ ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது இன்டர்னல் ஸ்டைலிங். இதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்டைலிங்லாம் கொடுத்துக்கலாம். இதை வந்து இன்டர்னல் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான் ஒரு தனி CSS பேஜே கிரியேட் பண்ணி அதில் ஸ்டைலிங் கொடுக்குறேன் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் CSS ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல பேராகிராஃப் டேகுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் கோலன் நான் வந்து பிளாக் வச்சுக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு மறைஞ்சிடும் இல்லையா? இப்போ நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட்டே தெரியல. இப்போ இதை தெரிய வைக்கணும்னா நான் வந்து கலர் கோலன் ஒயிட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கும் நம்ம இதே ஸ்டைல் ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த செமிகோலனுக்கு அடுத்து கலர் கோலன் ஒயிட்டு தான் கொடுக்கணும்னு இல்லை, வேறு என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் பிளாக்குக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் தெரியுது. ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் அப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் அதில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக செமிகோலன் போட்டு தான் அடுத்த இது யூஸ் பண்ணணும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ ஆகும். சில பேர் என்ன இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பிளாக்கு அடுத்தது. அந்த செமிகோலனுக்கு அடுத்து மறுபடியும் இன்னொரு டபுள் கோட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா அதுவே எரர் ஷோ ஆகும். கலர் டிஃப்ரென்ஸ் காட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் டேக்கு ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எல்லா ஸ்டைலிங்கையும் செமிகோலன் செப்பரேட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த ஸ்டைல் டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆட்ரிபியூட்ஸை பற்றி பிகினர் லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த வீடியோலலாம் நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ணுறது அதை பற்றிலாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.